சார் ஒரு பிரதமரோ இல்ல முதல்வரோ பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்கும் போது என்ன உறுதிமொழி சொல்லுவாங்க? இந்த நாடை செழுமையாக்குவேன், இந்த நாட்டை வல்லரசு ஆக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பிரதமரா பதவி ஏற்றுக்கிட்டாரு, நல்ல தலைவர் அவர். பிரதமரா பதவி ஏற்றவன அவர் என்ன தெரியுமா முதல் வார்த்தை? என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறியது, இந்தியா ஒரு பயங்கரமான சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதுன்னா. இந்த ஆள் பிரதமராக இருந்தால் எப்படி இருக்கும் இந்தியா? சார் இது நீங்க சிரிக்கிறதுக்கோ கைத்தட்டுறதுக்கோ சொல்லல, நடந்த நிகழ்ச்சி. என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறியதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? இந்தியா ஒரு பயங்கரமான சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டிருக்குதுங்க. நாடு எங்க போயிட்டு இருப்பாருங்க சார்? எத்தனை கட்சி சார் இந்த நாட்டுக்கு தேவை? எத்தனை கட்சி தேவை? காக்கா ஜாக்கா மாக்கா இஸ்கா வாக்கா யாக்கா எத்தனை கட்சி? எத்தனை கட்சி? எத்தனை கட்சி இருந்தாலும் மக்களுக்கு அது பயன்படுற கட்சியா இருக்கா? கிடையாது. நான் கேட்கிறேன், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் இருக்கும் போது இவ்வளவு நாடகம் ஆடுறானே, 5 வருஷத்துக்கு பின்ன நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா? அப்படியே கிடைச்சாலும் நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு தெரியாததுக்கு முன்னையே இவ்வளவு ஆட்டாடுறானே. கடைசி வரைக்கும் நீ சாவர வரைக்கும் நீதாடா எம்எல்ஏ, சாகர வரைக்கும் நீதாடா மந்திரின்னா இவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான் இவன்? ஒரு முறை காமராஜர் முதல் மந்திரியா இருக்காரு. முதல் மந்திரியா இருக்கும்போது கமலஹாசனை தெரியும் உங்களுக்கு, நடிகர் கமலஹாசன் அவர்களை. அவங்க அண்ணனுக்கு பிஎஸ்சி சீட்டு வேணும். கமலஹாசனுடைய அவங்க அப்பாவும் காமராஜரும் நெருங்கிய நண்பர்கள். காமராஜர் சொன்னா உடனே சீட்டு கொடுத்துடலாம். ஆனா அங்க போய் கேட்கிறாரு. உடனே காமராஜர் சொல்றாரு, கல்வி இலாக்கா அந்த முதல்வர், கல்லூரியுடைய முதல்வரை கூப்பிடுறாரு. ஏப்பா சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாமே, மார்க்கு குறைவா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்க, நமக்கு அலாட்மெண்ட்டே 12 சீட்டு தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு? அப்படியா, ஏன் அதை எதுவும் பண்ண முடியாதுன்னா, அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கு, 12 பசங்களுக்கு உண்டானது தான் இருக்கு, அதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிறாரு. உடனே காமராஜ் சொல்றாரு, 10 பேர் நம்ம விருந்தாளிங்க வந்துட்டாங்க, 10 பேர் எதிர்பார்த்தோம், 20 பேர் வந்துட்டு உடனே என்ன செய்ய போற? நீ திரும்ப சமையல் செய்ய போற, அது மாதிரி 2 ஷிஃப்டா பண்ணிடு சொன்னார். அந்த 2 ஷிஃப்ட்ல பண்ணி அவரை படிக்க வச்சு இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி படிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கான். ஏன்னா கல்வி கண் கொடுத்த காமராஜர் அல்லவா. இன்னைக்கு இருக்கிற தலைவன் என்ன பண்றான்? கல்வியை சந்தையாக்கிட்டான், மாணவனை கந்தையாக்கிட்டான், கந்தலாக்கிட்டான் மாணவனை. மக்களுடைய தேவையை புரிந்து அதற்கு உண்டானதை செய்யக்கூடியதுதான் தலைவன் சார். இன்னைக்கு முக்கால்னா தலைவனா 30 காரில் வந்துகிட்டு இருக்கான். தலைவனா எப்படி இருக்கணும் தெரியுமா? தன்னை பத்தி சிந்திக்காம மக்கள் நலனை பத்தி சிந்திக்கிற தலைவனா இருக்கணும். அண்ணா இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருக்கும் போது அன்னைக்கு பொற்கோவில்ல ராணுவத்தை அனுப்பிச்சிட்டாங்கன்னு கோவத்தில் இருந்தாங்க சீக்கிய தீவிரவாதிகள். அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு கருதி அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த அம்மா கிட்ட போய் சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்க? இந்த மாதிரிங்க உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு பஞ்சாப் தீவிரவாதிகளால, அந்த சீக்கியங்களை மட்டும் உங்க பாதுகாப்புல இருந்து நீக்கிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒன்னே ஒன்று சொன்னாங்க, அம்மா நான் என் ஒருத்தி உயிருக்காக ஒரு மதத்தையே நான் தள்ளி வச்சுட்டேன்னா இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடனாரு. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு இல்லைன்னு ஆயிடுமே அப்படின்னாரு. அதுக்கு பின்னாடி இந்திரா காந்தியை சீக்கிய தீவிரவாதிகள் சுட்டது வேறு கதை. ஆனா இந்தியாவுடைய இறையாண்மைக்காக தன் உயிரை தியாகம் செஞ்சாங்க அந்த தலைவர் எங்க? ஐயா வணக்கம். நீங்க இதை சொன்ன எனக்கு ஒரு சிந்தனை தோணுது. நான் இந்த சிந்தனை சொல்றதுக்கு யாரும் என்ன தவறா நினைக்க கூடாது. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு சீக்கிய இனத்தை மதத்தை ஒதுக்கி வைத்திடக்கூடாது, இந்தியாவின் இறையாண்மையை நினைக்க வேண்டும், மத சார்பற்ற நாடு என்று நினைத்தார். இந்திரா காந்தி அம்மையாரை மதிக்கிறேன், கரெக்ட். ஆனால் அதே இந்திரா காந்தி அம்மையாருடைய பாதுகாவலராக இருந்த ஒரு சீக்கிய இனத்தை சார்ந்த மதத்தை சார்ந்த ஒருவர் அவரை சுட்டுக் கொன்று விட்டார். அதற்காக இந்தியாவிலே அத்தனை சீக்கியர்களையும் இந்திய நாடு ஒதுக்கி வைத்து விடவில்லை. கரெக்டா? உண்மை உண்மை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மன்மோகன் சிங் என்பவரையே இந்திய நாட்டின் பிரதமராக ஆக்கி இருக்கிறது காங்கிரஸ் இயக்கம். ஓகே, காங்கிரஸ்காரர்களுடைய மனித நேயத்தை பாராட்டுகிறேன். ஆனால் இலங்கையிலே வாழக்கூடிய தமிழினம் வாடிக்கொண்டிருக்கிறது, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்த மன்மோகன் சிங் மட்டும் இந்தியாவில் பிரதம மந்திரியாக ஆகியிருக்கிறார். ஆனால் என் தமிழினம் மட்டும் என்ன பாவம் ஐயா செய்தது? அங்க இருக்கக்கூடிய அப்பாவி தமிழர்களின் நிலைமை என்ன? உலகின் மூலை முடுக்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறானே இலங்கை தமிழன், அவன் நிலை என்ன? நான்
தீவிரவாதிகளை பற்றி பேசவில்லை, விடுதலை புலிகளை பற்றி பேசவில்லை, உண்மையான தமிழ் இனத்தை பற்றி நினைத்து ஆதங்கப்படுகிறேன். ஐயா, எத்தனையோ நல்ல படங்கள் வருது, நாங்க அந்த படத்தெல்லாம் பார்க்கிறோம், ரசிக்கிறோம், சந்தோஷப்படுறோம். அதை பத்தி நாங்க இன்னைக்கு குறை சொல்ல வரல ஐயா. நாங்க ரசிகர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? யானையோட பலத்துக்கு ஈடா எதையுமே நம்ம ஈடா சொல்ல முடியாது. அந்த யானை குட்டியா இருக்கும்போது சங்கிலியால பிணைச்சிருப்பாங்க. அது அப்ப எவ்வளவு முட்டும் மோதும், அதுல இருந்து வெளியில வரணும்னு கஷ்டப்படும். ஆனா அதால வர முடியாது. அதோட மனசுல பதிஞ்சிரும், நம்ம இந்த சங்கிலியில இருந்து வர முடியாது அப்படின்னு. இப்ப பெருசான பிறகு அந்த யானையால அந்த சங்கிலியில இருந்து வர முடியல. அந்த எண்ணத்தால நாங்களும் இன்னைக்கு யானை மாதிரி தான். சினிமான்ற ஒரு சங்கிலியால இன்னைக்கு நாங்க பிணைக்கப்பட்டிருக்கோம். ஆனா அந்த சில திரைப்படங்கள் எங்களை இன்னைக்கு நல்ல வழியில கொண்டு போதா அப்படின்றதுதான் இன்னைக்கு எங்களோட ஆதங்கம். ஐயா, எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணுக்கு ஒரு நடிகர்னா ரொம்ப பிடிக்கும். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் தான் வாழ்க்கைனே அந்த பொண்ணு நினைச்சா. நல்லவேளை அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பயும் அந்த பொண்ணு விட்டாளா? இல்ல. அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒத்த கால நின்னா. வேற ஒருத்தர் அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு அவரோட வாழாம ஒரு மனநல நோயாளியே இன்னைக்கு அந்த பொண்ணு இருக்கா. எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, திரையில வரக்கூடிய நிழலை கூட நிஜம் என்று பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அதை பார்த்துதான் இன்னைக்கு நாங்க ரசிகர்கள் கேட்கிறோம், இன்னும் எங்களை என்னதான் பண்ண போறேன்னு. இறைவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ரோஷினி என்ற ஒரு சின்ன இளம் குழந்தை, அந்த குழந்தைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு கண்கள் விழி இருக்கின்றது. சினிமா தியேட்டர்ல திரையை விளக்கினால் வெள்ளி திரையிலே படம் தெரியும். ஆனால் இந்த பெண்ணுக்கு விழித்திரையே மூடி இருக்கிறது. இன்னும் அந்த குழந்தை இன்னும் உலகத்தை பார்க்கவே இல்லை. ஆனால் அரட்டை அரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்தை பார்க்க வேண்டும் என்று அந்த குழந்தை விரும்புகிறது. அந்த குழந்தையை மேடைக்கு அழைக்கிறேன். ஒருவேளை நாம் முயற்சி செய்து மருத்துவரிடத்திலே ஒரு ஆபரேஷன் என்ற அறுவை சிகிச்சை செய்தால் அந்த விழித்திரை திறக்கப்படலாம். அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்க முடியும் என்று நம்புகின்றோம். இங்க பாருமா, இந்த கதரும் பிஞ்சு குழந்தையை நான் பார்க்கிறேன். இந்த குழந்தை ஏன் கதறுகிறது என்று சொன்னால், இறைவா உமக்கு கண் இல்லையா என்று கேட்கவில்லை. இந்த அரட்டை அரங்கத்திலே காணக்கூடிய நமக்கெல்லாம் கண் இருக்கிறது. நம்முடைய கண்ணை நாம் திறந்தால் இந்த உலகத்தை, இந்த மடலை பார்க்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய உள்ளம் திறந்து இந்த குழந்தைக்காக நாம் உதவ முன்வந்தால் இந்த பெண், இந்த குழந்தை உலகத்தை பார்க்க முடியும் என்று நான் நம்புகின்றேன். எங்களுடைய சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பாக இந்த குழந்தையின் கண்களை திறப்பதற்காக, விழித்திரையை திறப்பதற்காக, அறுவை சிகிச்சை செய்வதற்காக 5000 ரூபாயை சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பில் நாங்கள் வழங்குகிறோம். காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த ராஜா வெங்கட்ராமன் மனமு வந்து 10,000 ரூபாயை அள்ளி வழங்கிய இந்த ராஜா வெங்கட்ராமனை மனதார பாராட்டுகிறேன். சமூக சேவை நிறுவனத்தை சார்ந்த அண்ணாதுரை அவர்கள் 6,000 ரூபாய் காசோலையாக தருகிறார். பாரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நிறுவனர் மணி அவர்கள் 5000 ரூபாயை இந்த குழந்தைக்காக நிதியளிக்கிறார்.